ப்ரமோ 1 ரிலீஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா பாருவை வந்து ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, பாரு உங்கள் மைக்கை மாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாரு அது போயிட்டு ஓகே பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் மைக் மாட்டிட்டு வராங்க. அப்போ வந்து கனி வந்து சொல்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிறது எதையுமே எந்த ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னா கியூசியாக இருக்க சொன்னால் கியூசியாக இருக்க மாட்டீங்க, வேறு எந்த ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கனி கேட்குறாங்க. ஸோ கனி கேட்குறது எல்லாமே கரெக்ட் தான். கனி மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா மற்றவங்களை கேட்க மாட்டேங்கிறாங்கங்கிறது தான் பிரச்சனை. கனி பார்வை மட்டும் கேட்குறாங்கங்கிறது தான் பிரச்சனை. ஆக்சுவலாக பாரு எல்லாரையுமே டார்கெட் பண்ணி ஒரு விக்டிம் கார்னர் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் பாருவை மட்டும் கேள்வி கேட்கறதுனால இந்த கனி கேங் மேலே எல்லாருக்கும் எரிச்சல் வந்து பாருவுக்கு சப்போர்ட் ஆகிறது. இதுதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ பாரு இப்படி சொல்லிட்டு இல்லை ஓகே அப்படின்ட்டு உடனே எஃப்ஜே சொல்கிறாரு, கூடவே கூஜா தூக்க 2 பேரை வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கமருதினியும் கானா வினோத்தையும் சொல்கிறாரு. கானா வினோத்துக்கு எடுத்த உடனே பயங்கரமாக கோவம் வரும், எஃப்ஜேக்கு அதுக்கு மேலே கோவம் வரும். கமருதன் கொஞ்சம் காமாக பேசுகிற ஆள், ரொம்ப டப்புன்னு ரொம்ப சண்டை போட மாட்டார். உடனே அவங்க எல்லோரும் வராங்க. அப்போ வந்துட்டு திருப்பவும் கனி சொல்கிறாங்க, ஒரு ரூல்ஸுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்கும்போது கமருதன் சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த வீட்டோட ரூல்ஸே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் வந்துட்டு இவங்களை கேட்குறாங்க, கனியை கேட்குறாங்க. அதுக்கப்புறமா எஃப்ஜேயை பார்த்துட்டு கமருதனும் இவங்களும் யார் கானா வினோத்தும் சொல்கிறாங்க, நீ எப்போ பார்த்தாலும் ஆதிரைக்கு கூஜா தூக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஆதிரையை கை காட்டி சொல்கிறாங்க. ஸோ மாறி மாறி எல்லாரும் நீ கூஜா தூக்குறேன்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாருமே கூஜா தான் தூக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தருக்கு. இப்போ கனி வந்து கேப்டனாக நேத்திக்கு வந்து பாரு வந்து கியூசி போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணோன்னே அவங்க வந்துட்டு இல்லை நான் வந்து கேமை ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னது வந்து நல்ல டிசிஷன். திவாகர் அந்த இடத்துல நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவர் எந்த இடத்துலையுமே அந்த ஜாப் விட்டு ரிசைன் பண்ணலை. ஸோ அந்த விஷயத்தை அவர் ஒழுங்காக பண்ணார், அதை அவங்க பண்ணது கரெக்டு. பட் அதே சமயம் அவங்க வந்து எஃப்ஜேயவோ ஆதிரி நேத்தி செருப்பை காமிச்சிருப்பாங்க, அப்புறம் கலை வந்து தட்டி விட்டுருப்பாங்க, இதெல்லாம் கேள்வி கேட்காதது வந்து தப்பு. கண்டிப்பாக கனிக்கு அந்த அப்ரிசியேஷனும் உண்டு, இந்த திட்டும் உண்டு வீக்கெண்ட் எபிசோடில். அதே மாதிரி பாரு கியூசி போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணதுக்கும் கண்டிப்பாக விஜய் கேட்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.